ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசின் இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டதால், இன்றைக்கி எஸ்ஐஆர் ஃபார்மில் உங்கள் நேம் இருக்கா இல்லையா, அந்த லிஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் மொபைல்லே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் அவங்க நேம் இருக்குது, அதாவது எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்ற மாதிரி, ஐடி நம்பர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போடும்போது அது உங்களுக்கு மெசேஜாக வந்து கிடைக்கும். எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேமை எப்படி சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டுன்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் கேட்கும். இதில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த அதாவது 2002 ஆர் 2005 எந்த ஸ்டேட்டில் இருந்தீங்களோ அந்த ஸ்டேட்டில் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் முந்தின ஸ்டேட் வந்து கேரளாவில் இருந்திருப்பீங்க 2002 2005. அப்போ நீங்கள் அந்த கேரளா தான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ ஒரே ஸ்டேட்டில் இருந்தீங்க அந்த ஒரே ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணி வியூன்னு கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்டு பார்க்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் மூலிமா நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம், இல்லை எபிக் நம்பர் மூலிமா சர்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம நேம் மூலிமா நம்ம சர்ச் பண்ணி எப்படி எடுக்கிறது பார்க்கலாம். இதே போல் உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். சென்னை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் உங்களுடைய தொகுதியை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த தொகுதியை எப்படி செலக்ட் பண்ணணும்னா 2002 இல்லை 2005 அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் 2002 2005 வேறு தொகுதியில் இருந்திருக்கலாம், இப்போ இருக்கிற தொகுதி வேறையாக இருக்கலாம். அதனால் கரண்ட்டாக இருக்கிற தொகுதியை விட்டுட்டு 2002 2005 எந்த தொகுதி இல்லை, நீங்கள் சேம் அப்போலேருந்து நாங்கள் இப்போ வரோம் ஒரே தொகுதியில் தான் இருக்கோம், ஒரே ஏரியாவில் தான் இருக்கோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதே ஒரே என்ன தொகுதியோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன், நீங்கள் எங்கே இடத்துல ஓட்டு போட்டிங்க. உதாரணத்துக்கு நிறைய இடத்துல காலேஜ் ஸ்கூலில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுடைய எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த எலெக்டர், வாக்காளருடைய நேமு. ஸோ அதை நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் அடிங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா தமிழில் கன்வெர்ட் ஆயிரும். இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோட எண்டில் அதோடைய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய நேம் வந்து வாக்காளருடைய ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், லீகல் கார்டியன் நேமு. இது ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் இல்லை உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இதோட ஜெண்டர் போட்டு இங்கே சர்ச்னு கொடுக்குறோம், சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் பண்ணதும் அந்த ஏரியாவில் பாபு அப்படின்ற நேமில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த தொகுதியில் பர்டிகுலராக ஸோ அவங்களுடைய எபிக் நம்பர், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் இருக்குது, சில பேருக்கு எபிக் நம்பர் கிடையாது. ஸோ அதனால் உங்களுடைய நேமு, எபிக் நம்பர், நேமு, இதிலே பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் உங்களுடைய நேம் லிஸ்ட்டை எடுக்கணும். இது வந்து மெத்தட் 1. இதுலேயும் சில பேருக்கு கிடைக்கல, என்னோட லிஸ்ட்டு வந்து இதில் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெத்தட் 2 செலக்ட் பண்ணலாம். மெத்தட் 2 எப்படின்றத பார்க்கலாம். மெத்தட் 2 பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருக்கிற டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெத்தட் 2. கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கேட்குது, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்னா தமிழ்நாடு. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வியூன்னு கொடுத்துருவோம். இங்கே சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஆரஞ்சு கலரில், அதை கிளிக் பண்ணுறேன்.
இங்கே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் கீழே 2002 இருக்கும், 2005ன்னு இருக்கும். சில பேருக்கு 2002ல் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து காட்டலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் 2005ல் செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது எஸ்ஐஆர் 2005 அதோடைய ரிப்போர்ட் எடுக்கலாம். ஜஸ்ட் இதில் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுறது 2005 ரெக்கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் சென்னை இருக்கும். 2002ல் பார்த்தீங்கன்னா சென்னை இருக்காது, காட்டாது. அப்புறம் சட்டமன்ற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 லைட்ஸ். உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், முன்னாடி சொன்ன மாதிரி. அடுத்து உங்களுடைய எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஞாபகம் இல்லைன்னா, சில பேருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை ஒன் பை ஒன்னாக இந்த லிஸ்ட்டை ஒரு முறை பார்த்துட்டே வரீங்க, அதில் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோடு போடுங்க. சில பேருக்கு வெரிஃபிகேஷன் கோடு கூட எனக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. வெரிஃபிகேஷன் கோட் டிஸ்பிளே ஆகலைன்னா சர்வர் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி மறுபடியும் அகைன் இதே போர்ட்டலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ கோடு போட்டாச்சு. சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். அதில் ஒரு 40-50 பக்கத்துக்கு இருக்கும். அந்த பேஜில் வந்து உங்களுடைய 2005 உடைய ஓட்டர் லிஸ்ட், எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கும், உங்களுடைய உறவினர் பேர் இருக்கும், அதில் உங்களுடைய எபிக் நம்பர்னு சொல்லப்படுற ஓட்டர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் இருக்கும். ஸோ அதை வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம், அதாவது கரண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் 2025 வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.